வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் வணக்கத்திற்கும் உரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு புரிந்து விட்டார்கள் என்கிற பெரும் துயரை செய்தி அறிந்து மிகவும் வருந்துவேன். இந்த தமிழ் திரையுலகில் ஏவிஎம் என்கிற ஒரு நிறுவனத்தையும் அதனுடைய படைப்புகளையும் யாராலும் மறக்க முடியாது. எங்களுடைய ஊர் காரைக்குடியில் இருந்து வந்து ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்கி ஆக பெரும் படைப்புகள், விடுதலைக்கு முன்பே விடுதலை போராட்ட உணர்வை தூண்டுகிற படங்களை தயாரித்து அதற்கு விடுதலை உணர்வை தூண்டுகிற பாடல்களை எல்லாம் திரையில் கொண்டு வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட படைப்புகளை எல்லாம் எடுத்த ஒரு பெருந்தகை ஐயா மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட இந்த கலை நிறுவனத்தை தன்னுடைய பேராற்றலால் கட்டி காத்து மிகப்பெரிய படைப்புகளை, ஆகச்சிறந்த படைப்புகளை தமிழ் திரையுலகிற்கு தந்த பெருமகன் நம்முடைய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை என்பது பெரும் துயரம். அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், கலைத்துறையினர், அவருடைய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். பெருமதிப்பிற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். தமிழ் சினிமாவில் முதுபெரும் தயாரிப்பு நிறுவனமானது ஏவிஎம் நிறுவனம். தந்தை ஆரம்பித்த ஏவிஎம் நிறுவனத்தை தற்போது நிர்வகித்து வந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் தன் வயது முதிர்ச்சி காரணத்தால் இன்று காலமானார். இவரின் மறைவு செய்தி திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதோடு இவரின் மறைவிற்கு திரை பிரபலங்கள் முதல் அரசியல் கட்சி தலைவர்கள் வரை இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஏவிஎம் சரவணன் அவர்களின் உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது ஏவிஎம் சரவணன் அவர்களின் மறைவு செய்தி தமிழ் திரையுலகிற்கு பெரும் துயர். மேலும் ஏவி மெய்யப்பன் அவர்களால் நிறுவப்பட்ட இந்த ஏவிஎம் நிறுவனம் விடுதலை போராட்டத்திற்கு முன்பே விடுதலை போராட்டத்தை தூண்டும் படத்தையும் பாடல்களையும் கொடுத்தது. அப்பேற்பட்ட இக்கட்டான நிலையிலும் பல படங்களை கொடுத்து வந்த இந்த ஏவிஎம் நிறுவனம் அதற்கு பிறகு ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஆகச்சிறந்த படைப்புகளையும் தமிழ் சினிமாவிற்கு கொடுத்துள்ளார். இதனால் ஏவிஎம் சரவணன் அவர்களின் மறைவு அவரது குடும்பத்தாருக்கும் தமிழ் திரையுலகிற்கும் மற்றும் அவரது நண்பர்களுக்கும் என் ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என பேசினார்.